உலகெங்கும் தன்னுடைய கருணை மொழியால் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற ஸ்ரீ ராமபிரானின் அவதார திருநாளையொட்டி நடைபெறுகிற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து அதற்கான வாய்ப்பினை நல்கியிருக்கிற ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயம் கல்வி நிறுவனங்களின் செயலர் சுவாமிஜி உள்ளிட்ட ஆன்றோர் பெருமக்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கு நான் பேசுகிற தலைப்பு அனுமன். கம்பராமாயணத்தில் 6 காண்டங்கள், அதில் சுந்தர காண்டம் முழுக்க 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 அனுமனுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய காண்டம். கிஷ்கிந்தா காண்டத்தில் அவருடைய அனுமனை பற்றிய அறிமுகம் நமக்கு கிடைக்குது. அனுமனுடைய பெருமைகள், இந்த ராவண வதத்திற்கு அனுமனுடைய மிகச்சிறப்பான நிகரில்லாத பங்களிப்பு, இது பற்றி இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை காண்டங்கள்னா, கம்பனுக்கும் வால்மீகிக்கும் வேறுபாடு இருக்கு. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். வால்மீகி ராமாயணத்தில் இது கூடுதலாக உத்தரகாண்டம் சேரும். நம்ம தமிழில் கம்பராமாயணத்தில் ராமனுடைய பட்டாபிஷேகத்தோடு நிறைவு பெறும். அதற்கு பிறகு வனவாசம், குழந்தைகள், இவர்களை பற்றிய கதை வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இப்ப பாலகாண்டம் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பை பார்த்தோன்னே நமக்கு தெரியும், அது குழந்தை பருவத்தை சொல்வது. அயோத்தியா காண்டம் அப்படின்னா அது அயோத்தி நகரத்தை பற்றி, அந்த வாழ்க்கையை பற்றி சொல்வது. ஆரண்ய காண்டம் என்றால் அது காட்டு வாழ்க்கை, இவங்களுடைய வனவாசத்தை சொல்வது. கிஷ்கிந்தா காண்டம் கிஷ்கிந்தை மலையிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நமக்கு சொல்வது. யுத்த காண்டம் யுத்த களத்திலே நடக்கக்கூடிய சம்பவங்கள். இதுல இடையில வரக்கூடிய சுந்தர காண்டம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஏன் சுந்தரகாண்டம் வந்தது அப்படிங்கிறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு, நான் தொடர்ந்து சொல்றேன். இதுல என்னெல்லாம் அழகா நமக்கு கம்பர் எடுத்து சொல்றாரு அப்படின்னா, சுந்தரகாண்டம் முழுக்க சீதையினுடைய நினைவு, அவளுடைய ஞாபகங்கள்ல நிறைஞ்சிருக்கிற, அவ பேசக்கூடிய வார்த்தைகள்ல பூரணமாகி இருக்கிற, அவளுடைய செயல் ஒவ்வொன்றிலும் நிறைந்திருக்கக்கூடிய ராமனை பற்றி இன்னும் கூடுதலாக நமக்கு தெரியும். சுவாமி விவேகானந்தர் தான் சொல்லுவாரு, இந்த உலகத்தில் நீங்கள் சென்று பார்த்தால் 100 ராமர்களை தேடி கண்டுபிடித்து விடலாம். ஆனால் இந்த உலகம் முழுவதும் தேடினாலும் ஒரு சீதையை கூட உங்களால் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லுவார். அப்படி உயர்ந்த பண்புகளையும் பண்பாட்டு செழுமையையும் கொண்டிருக்கக்கூடிய சீதையினுடைய பெருமையை முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கணும்னா சுந்தரகாண்டத்தை படிச்சா போதும். அனுமன் சிறப்பை முழுவதும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சுந்தரகாண்டத்தை படிக்கலாம். அப்ப இந்த சுந்தரகாண்டம் முழுக்க யாரை பற்றி எல்லாம் பேசுகிறது அப்படின்னா, ராமனுடைய அழகுன்னு நான் சொல்றது பண்பு, சீதையினுடைய பெருமை, அனுமனுடைய சிறப்பு, கூடுதலாக கம்பனுடைய சொல்லழகு, எழுத்தழகு, இந்த எல்லா அழகையும் சொல்வது சுந்தரகாண்டம். இன்னும் சுந்தரம்னா அழகு அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. ஒரு வடமொழி கதைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்ல 11 குசன் கதை தொடர்ச்சி கிடையாது. ராமனுடைய குழந்தைகள் 11 குசன் பற்றிய கதை தொடர்ச்சி கிடையாது. வடமொழியில உண்டு. வால்மீகியினுடைய ஆசிரமத்துல இந்த குழந்தைங்க வளர்றாங்க சீதையோட.
ஆனால் அந்த குழந்தைகளுக்கே அயோத்தியினுடைய அரசன் ராமன் தான் தன்னுடைய தந்தைங்கிற விவரம் தெரியாது. நம் தாய் சீதையினுடைய கணவர் தான் ராமன்கிற விவரம் தெரியாது. அந்த குழந்தைங்க என்ன பண்றாங்க, அயோத்தியிலே அங்கே இருக்கக்கூடிய தெருக்களில் தம்புராவை எடுத்துக்கொண்டு இந்த ராமாயணத்தினுடைய காண்டங்களிலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை எல்லாம் அந்த குழந்தைங்க பாடிட்டே போறாங்க. ஒரு நாள் அயோத்தியிலே அரண்மனையிலே தன்னுடைய தந்தை என்பது தெரியாமல் ராமன் முன்னிலையிலேயே பாடுறாங்க. ராமனுக்கும் தெரியாது, நம்ம குழந்தைங்கன்னு தெரியாது. அப்ப அங்க வால்மீகி இருக்கார். அவர் என்ன பண்ணுவார், பாலகாண்டம் அப்படின்னு சொல்லி ஒரு மணி அடிச்சா அந்த குழந்தைங்க பாலகாண்ட பாடலை பாடும். அயோத்தியா காண்டம் பாடுவாங்க, ஆரண்ய காண்டம் பாடுவாங்க, கிஷ்கிந்தா காண்டம் பாடுவாங்க. அடுத்து நம்ம தமிழ்ல இப்ப சுந்தரகாண்டம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இது அனுமன் காண்டம் அப்படின்னு சொல்லுவார் அவர் வால்மீகி. அனுமன் காண்டம்னோடனே அது வரைக்கும் அந்த இடத்துல கேட்டுட்டு இருந்த அனுமனுக்கு கோபம் வந்துடும். இப்போ நமக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம பேரை சொல்லி ஒரு பாட்டு பாடினா பெருமையை இன்னும் 4 பாட்டு பாடுன்னு சொல்லக்கூடிய மனநிலை சாதாரண மனிதர்கள். அனுமனுக்கு கோபம் வந்துடும். என்ன அனுமன் காண்டம்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். வால்மீகி, ஆமாப்பா இதில் நிறைய நீதான வேலை பார்த்துருக்க, அதனால உன் பேரில் இது ராமனை பற்றிய கதை, ராமன் தொடர்பான பெயர் தான் இருக்கணும். ராமனுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய இடத்துல போயும் ஒரு குரங்கினுடைய பெயரை சொன்னா இதை எல்லாரும் ஏத்துக்குவாங்களா, அதுக்கு ஏதாவது தகுதி எனக்கு இருக்கான்னு கோபப்படுறாரு அனுமன். சரி சரி பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி அமைதியா கண்ணை மூடி தியானம் பண்றாரு. தியானம் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துல சுந்தரகாண்டம் அப்படிங்கிறார். சரி என்ன அர்த்தம் அழகுன்ட்டு விட்டுறார் ஆஞ்சநேயர். அதுக்கு பிறகு அவருடைய அம்மா அஞ்சனை இருக்கிற மலை அஞ்சனாத்ரி மலை, இன்னைக்கு நம்ம கர்நாடக மாநிலத்தில் ஹம்பிங்கிற இடத்துல இருக்கு அஞ்சனாத்ரி மலை. அங்கே அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு ஆஞ்சநேயர் போறாராம். கதையில் இது நம்ம கம்பராமாயணத்தில் இடம்பெறல, அங்கே போறார். இந்த சுந்தரகாண்டம்ங்கிற பெயருக்காக சொல்லப்பட்ட கதை. அங்கே அஞ்சனாத்ரி மலையில் அந்த குகையில் அவங்க அம்மாவை தேடிட்டு அம்மான்னு கூப்பிட்டுட்டே போறார். உள்ள போன உடனே அவங்க அம்மா, நம்ம பிள்ளைங்களை செல்லமாக கூப்பிடும்போது தங்கம் வாடா, செல்லம் வாடா, சாமி வாடான்னு கூப்பிடுற மாதிரி சுந்தரா வாடா அப்படிங்கிறாங்க. இவருக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பேரை மாற்ற வச்சு சுந்தரகாண்டம்னு வச்சிருக்காங்க. ஏன், தன்னோட பேர் அனுமன் காண்டம்னு இருந்ததுனால. இங்கே என்னன்னா பெத்த அம்மா சுந்தரா வாடாங்கிறாலே எப்படி இவளுக்கு தெரியும்னு, அம்மா ஏன் என்ன சுந்தரான்னு கூப்பிட்ட, உனக்கு தெரியாதாடா, நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது உன்னை செல்லமா நான் சுந்தரா சுந்தரான்னு தாண்டா கூப்பிடுவேன் அப்படின்னு இருக்காங்க. வால்மீகியை அந்த ஒரு 5 நிமிஷம் தியானிச்சார் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் இவருடைய செல்ல பேரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டார். உடனே கண்டிப்பா இந்த காண்டத்துக்கு சுந்தரம் என்கிற அனுமனுடைய பெயரை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர காண்டம்னு வச்சிருக்கார். அந்த அனுமன் எப்படிப்பட்டவன், நம்ம பஞ்சபூதங்களால தான் இந்த ஒட்டுமொத்தமான பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு எத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் வந்தாலும் நமக்கு நிறைய செய்திகள் அப்பப்போ வந்துட்டே இருக்கு. சமீபத்தில் கூட நம்ம பார்க்குறோம், பூமியை விட்டு கடந்து போறாங்க. ஒரு எல்லைக்கு மேலே அறிவியலினுடைய ஆற்றல் மனித மூளைக்கு கொண்டு வர முடியாது. இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. விஞ்ஞானம் கண்டுபிடிக்கும், அதுக்கு எத்தனையோ செலவு பண்ணி கண்டுபிடிச்சாலும் கூட சில விஷயங்களை சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய ஆன்மீகம் ரொம்ப எளிமையாக நமக்கு மெஞ்ஞானம் அதை கண்டுபிடிச்சு கையில் கொடுக்கும். அந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிறது இந்த பஞ்சபூதங்கள் 5 பூதங்களால தான். இந்த வானம், பூமி, நிலம், வானம், காற்று, ஆகாயம், தண்ணீர், இதனால தான் இயங்குது. அதனால தான் இந்த உடம்புக்குள்ளேயுமே இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கம் இருக்கிறதுனால இந்த அனுமன்கிறவன் எல்லாத்தோடையும் தொடர்புடையவன்னு சொல்லிட்டு தான் அனுமன் ஒரு பாட்டு ரொம்ப எல்லாருக்கும் நல்ல இது தெரிந்த பாடல், புகழ்பெற்ற பாடல். அந்த பாட்டில் அந்த 5 பூதங்களும் வரும். 5 ஒன்று பெற்றான். 5 பஞ்சபூதங்கள் 5, அதிலே 1 வாயு காற்று, அந்த காற்றினுடைய புதல்வன் அனுமன். 5 ஒன்றை தாவி,
அனுமன் தாவுவான். எதை தாவுவான்? கடலை தாண்டுவான். கடல்ங்கிறது ஐம்பூதங்கள்ல நீர். 5லே 1 ஆறாக ஆரியர்க்காக ஏகி. ஆறுனா வழின்னு ஒரு பொருள். 5லே 1ஆகிய அந்த ஆகாயத்தை வழியாக கொண்டு அப்படியே பறக்கிறான். 5லே 1 பெற்ற அனங்கை கண்டு. அனங்கு பெண். யாரை தேடி போறான்? சீதைய. சீதையை பெத்தவ யாரு? இந்த பூமி தாய். அந்த 5லே 1 பெற்ற பூமி தாயால் பெறப்பட்ட பெண்ணை பார்ப்பதற்காக 5லே 1 வைத்தான். அயலூர் சென்று அங்கே இலங்கைக்கு போய் அந்த 5லே 1ஆகிய நெருப்பை வைத்தான். பஞ்சபூதங்களும் அனுமனுக்கு அடையாளம்னா இந்த பாட்டு தான். ராமனால் மகாத்மா அப்படின்னு அழைக்கப்பட்டவன். அவ்வளவு பெரிய காக்கும் கடவுள் அனுமனுடைய குணங்களை தெரிந்து கொண்டு மகாத்மான்னு ஒரு இடத்துல சொல்றார். அனுமனுக்கு ரொம்ப சிறப்பான சில விஷயங்கள்லாம் உண்டு. விஸ்வரூபம்னா அனுமன் தான். ராமனுடைய விஸ்வரூபம் நம்ம அங்க பார்க்க முடியாது, ஆனால் அனுமனுடைய விஸ்வரூபத்தை பார்க்க முடியும். அஞ்சனை அவனுடைய அம்மா ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம இருந்தாலாம். தவம் இருந்திருக்கா. தவம் இருக்கும்போது அவளுக்கு ஒரு அசரீரி கேட்குது. அசுரர்களை எல்லாம் அழித்து, தீயவற்றை எல்லாம் அழித்து, நல்லவற்றை காப்பதற்காக, தேவர்களையும் உயிர்களையும் காப்பதற்காக திருமாலே இந்த மண்ணுக்கு அவதாரம் எடுத்து வரப்போறாரு. இந்த திருமாலோடு கடைசி வரைக்கும் இருந்து மிகப்பெரிய தொண்டனாக வரக்கூடிய ஒரு குழந்தையை தான் நீ பெறப்போற. அந்த குழந்தை எப்படி இருப்பானா? தைரியம் நிறைந்த இளைஞனா இருப்பான். யார் சாதாரண ஆட்களுக்கெல்லாம் இல்லாத தைரியம் அவனுக்கு இருக்கும். இணையற்ற குணமுள்ள ஒரு மகானை போல இருப்பான். அப்படி ஒரு குழந்தைய நீ பெறப்போறன்னு ஒரு அசரீரி. ராமாயணத்துல அனுமன், மகாபாரதத்துல பீமன், இவங்க 2 பேருமே வாயு புத்திரர்கள், காற்றினுடைய மைந்தர்கள். இந்த அனுமனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தது யாருன்னா நவ வியாகரண பண்டிதன்னா சகல கலைகளிலும் வித்தகனவன். அவனுக்கு தெரியாத வேதங்களே கிடையாது. எல்லா வேதாகமும் படிச்சவன். யாருன்னா, ஏன்னா அவனுடைய ஆசிரியர் யாருன்னா சூரிய பகவான். அப்படிப்பட்ட பெருமை மிக்க அந்த அனுமன் எப்படி ராமனோடு இருந்தான்? ராமனோடு அறிமுகமாகும் போது அறிமுகமான அந்த காலகட்டத்தில் ஒரு தோழனை போல இருக்கான். அங்கே இருக்கக்கூடிய கிஷ்கிந்தையில் இருக்கிற அந்த நிலவரங்கள் எல்லாம் எடுத்து சொல்றதும், இலங்கைக்கு போறதை பத்தி பேசிக்கிறதும் தோழனா இருக்கான். ஆறுதல் சொல்லக்கூடிய இடத்துல தோழனா இருக்கான். அதுக்கு பிறகு ஒரு தூதனாக மாறுறான். சீதையை போய் அடையாளம் கண்டுபிடித்து வந்து ராமனிடத்தே சொல்லுகிற இடத்திலே தூதனாக மாறுறான். அதன் பிறகு இடைவிடாத தொண்டனாக இருக்கிறான் கடைசி வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா அவன் சிரஞ்சீவி, அவனுக்கு அழிவே கிடையாது, இறுதியே கிடையாது, முடிவே கிடையாது. சிரஞ்சீவி இன்று வரைக்கும் தன்னுடைய நெஞ்சத்திலே ராமன் சீதையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பக்தனாக இருக்கான். அப்படிப்பட்ட அனுமன் அவனை ஒரு முறை நம்ம ராமன் பேசும்போது இலக்குவன்ட்ட பேசிட்டு இருப்பார். சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லுவார். முதல்ல பேசும்போதே அவனுடைய பேச்சு திறமையை பார்த்து அவனுக்கு கொடுக்கிற பட்டம் சொல்லின் செல்வன். ஏன்னா ஒரு சொல்லை பயன்படுத்தும் போது நம்ம ஒருத்தர் பேசும்போது நம்ம சொல்றது இன்னொருத்தருக்கு புரியிற அளவுக்கு இருந்தால் நம்ம வெற்றியாளராக வர முடியும். நிறைய நம்முடைய வாழ்க்கையில அடுத்த படி எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய பேச்சு முறையும் ஒரு காரணமா இருக்கும். இவன் எப்படி பேசுறான்? புதுசா வரவங்க கிட்ட கூட அவ்வளவு அழகா பேசுறான். ஒரு சொல்லை, அதன் பொருளை, அதை பயன்படுத்தும் முறையை தெளிந்து ஆராய்ந்து பேசுவதில் வல்லவன் அனுமன். அதனாலதான் சொல்லின் செல்வன். சிறிய திருவடி அப்படின்னு அவனுக்கு வைணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறிய திருவடின்னு சொல்லி போற்றுவாங்க. இன்னும் பெரிய திருவடி கருடன். ராமனை தன்னுடைய இடத்திலே சுமந்து கொண்டு செல்பவன் கருடன். சிறிய திருவடின்னு ஏன் பேர் வந்ததுன்னா இவனும் ராமனை தோளில சுமந்தவன். இலங்கைக்கு போகும்போது ராமனை தோளிலே சுமந்தவன்கிறதுனால இவனுக்கு சிறிய திருவடிங்கிற சிறப்பு பேரும் உண்டு. இவனுடைய வடிவம் அப்படின்னா ராமாயணத்தில் முழுக்க சொல்லும்போது கம்பன் நிறைய இடங்கள்ல காட்டுறது, முதல்ல பிரம்மச்சாரியம், ஒழுக்கம், பக்தி, ஞானம், வைராகியம், இதுதான் அவனுடைய அடையாளங்களாகவே அவர் காட்டுறார். மொத்தம் இந்த நம்ம
சிரஞ்சீவிகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்கள 7 பேர் சொல்றாங்கங்க. நம்ம 2 நீங்க இதிகாசங்கள்ல பார்த்தாலும், வீர காவியங்கள்ல பார்த்தாலும், நம்ம கதைகள்ல பார்த்தாலும், புராணங்கள்ல பார்த்தாலும் சிரஞ்சீவிகள்னா அவங்களுக்கு மறையவே கிடையாது. இன்னைக்கு இருப்பாங்க, இங்கேயும் இருப்பாங்க, எங்கேயும் இருப்பாங்க. அந்த சிரஞ்சீவிகளாக சொல்லப்படுறவங்க 7 பேர். அஸ்வத்தாமன் துரோணாச்சாரியாருடைய மகன், மகாபலி சக்கரவர்த்தி, வியாச முனிவர், விபீஷ்ணன், அனுமன், மார்க்கண்டேயன், பரசுராமர். இவங்கெல்லாம் சிரஞ்சீவிகளா இந்த பூமியில எப்பயுமே இருக்கிறவங்க. அதுல அனுமனுக்கு கூடுதல் சிறப்பு உண்டு. எப்போதுமே ராமனோடு இருக்கிறவன். குறிப்பா ஒரு ராமாயணத்துல ராமனுடைய கதையை விவரிக்கக்கூடிய இடத்துல ஒரு காண்டம் முழுவதுமாக அந்த சுந்தர காண்டத்தினுடைய தலைவனாக இருக்கிறவன் அனுமன். அவனுடைய படங்கள்ல பார்த்தோன்னா தெரியும், அவனுடைய வடிவமே நமக்கு பெரும்பாலும் தவக்கோலத்துல இருப்பார். 2 வடிவம் தான் நம்ம எப்பயுமே பார்ப்போம். ஆஞ்சநேயருடைய படம் எங்க பார்த்தாலும் ஒன்று அமைதியா கண்ணை மூடிட்டு தவக்கோலத்துல இருக்கிறது. சில இடங்கள்ல அவருடைய இதயத்துல ராம லக்ஷ்மணரை சுமந்துட்டு இருக்கிறது. இன்னும் சில இடங்கள்ல சஞ்சீவி பர்வதத்தை தூக்கிட்டு இருக்கு. இதுதான் இருக்கும். இது 3மே ராமன் சார்ந்தது. எப்பயுமே ராமன் 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 தான். அந்த சஞ்சீவி பர்வதத்தை தூக்கிட்டு போனதெல்லாம் எவ்வளவு பெரிய பிரம்மாஸ்திரம் பட்டு எல்லாரும் அங்க கிடப்பாங்க. மேருமலையை தாண்டி அந்த சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்துட்டு வரலன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. அயோத்தி இளவரசர்களுடைய வாழ்க்கை, இவங்க போன காரியம் எதுவுமே அவ்வளவுதான் முடிஞ்சது. அங்க போய் சஞ்சீவி மலையை எடுத்துட்டு வந்து அந்த மலையை இங்க வச்சோடனே அந்த மூலிகைகளுடைய அந்த வாசனை பட்ட உடனே எல்லா உயிர்களும் அங்கே உயிர்த்து எழுந்தன அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தவன் அனுமன். ராமனையும் அனுமனையும் பிரிக்கவே முடியாதுங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம கோவில்ல போனோம்னா அனுமனை கும்பிடணும். அப்படி ஒரு சனிக்கிழமையோ இல்லை வியாழக்கிழமையோ போகணும்னா ஒன்று தனியாக ஆஞ்சநேயர் கோயில் போவோம், இல்லைன்னா பெருமாள் கோயில் போனாலே அனுமன் பக்கத்தில் எங்கேயாவது பெருமாள் கோயில் இருக்கா, கண்டிப்பாக அங்கே நம்ம கூட லக்ஷ்மணனையோ பரதனையோ சத்ருகனையோ யாரையுமே தேட மாட்டோம். ஆஞ்சநேயரா அங்கே இருப்பார். இன்னைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு தைரியம் வரணும், ஒரு வீரம் வரணும், துணிச்சல் வரணும், ஏதோ ஒரு விஷயத்துல தோல்வி அடைஞ்சிட்டா ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, தைரியம் வரும்னு சொல்லுவாங்க. 24 மணி நேரமும் ராமநாமத்தை உச்சரிக்கிறவன். கிஷ்கிந்தா காண்டத்துல தீர்க்கதரிசின்னு ராமன் ஒரு இடத்துல பாராட்டுவான். இவன் பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு. நான் கிஷ்கிந்தா காண்டத்துல லக்ஷ்மணனையும் ராமனையும் கூப்பிடும்போது இது உங்களுக்கு ஒருத்தவங்களை நம்ம வரவேற்கிறோம் அப்படின்னா வாங்கன்னு சொல்லுவோம், ரொம்ப நீங்கள் வந்தது சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இவன் அனுமன் என்ன சொல்கிறான், இது துன்பம் இல்லாத நல்வரவாக அமையட்டும் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா இனிதான் அவங்க ஒவ்வொரு படியாக நிறைய சவால்களை கடக்க போகிறாங்க. உங்களுக்கு சிலப்பதிகாரத்தில் ஒரு இடம் வரும், கோவலன் கண்ணகி கல்யாணத்தப்ப அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, பொதுவாக நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. 100 ஆண்டு காலம் 2 பேரும் இணை பிரியாமல் வாழணும், 100 ஆண்டு காலம் மங்களகரமாக வாழணும்னு சொல்லுவாங்க. அதான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இவங்க வாழ்த்துறத இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில் பிரிய போகிறாங்கங்கிறத இளங்கோவடிகள் சொல்லுவார். காதலர் கை நெகிழாமல் கவுவுக்கை பிரியாமல் இணைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு பக்கம் பிரிய போகிறாங்கங்கிறத அங்கேயே சொல்கிற மாதிரி இவன் சொல்லுவான், துன்பம் இல்லாத நல்வரவாக அமையட்டும். ராமன் கேட்பான், அம்மா நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப சொல்லுவான், இவன் இங்க இருக்கிறது கிஷ்கிந்தை மலை, இங்க ஆரண்யம் அதுக்கு முன்னாடி ஆரண்யத்தை காட்டெல்லாம் கடந்துதான் இந்த மலைக்கு வராங்க. இவன் தீர்க்கதரிசி, இவனுக்கு பின்னாடி நடக்க போறதும் தெரியும், முன்னாடி நடந்ததும் தெரியும், பெரிய ஞானி அவன். இங்க கிஷ்கிந்தையில அவன் சொல்றான் பாருங்க, சீதையை தவிர மற்ற பெண்களுடைய கண்களுக்கெல்லாம் நன்றாக தெரியக்கூடிய கண்ணை உடையவனேன்னு சொல்லுவான். இந்த இடத்துல இது தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே அங்கே எங்க பிரச்சனையா இருக்கு, சூர்பனகை பார்த்து அவளால் வந்த பிரச்சனை தான் இவ்வளவு தூரம். சூர்பனகை விரும்ப ராமன் வெறுக்க, அதன் காரணமாக கோபப்பட்டு லக்ஷ்மணன் அவளுடைய மூக்கை அறிந்துதான் இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்குங்கிறது லக்ஷ்மணன் இவன் இங்க இருக்கிற அனுமனுக்கு எப்படி தெரியும்? ஆனா அனுமன் சொல்லுவான், மற்ற பெண்களுக்கெல்லாம் கண்களுக்கெல்லாம் நஞ்சை போல கண்ணாக தெரியக்கூடியவனே, நான் அஞ்சனை வயிற்றில் பிறந்தவன், என் பெயர் அனுமன் அப்படின்னு சொல்லுவான். அதனாலதான் இவன் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் மணி மணியாக இருக்கிறதுனால ரொம்ப
காலத்தை தாண்டி அவன் யோசிச்சு பேசுறதுனால வேத கடல்னு ஒரு பட்டம், எத்தனை பட்டமோ இதுல கொடுத்துருக்கா ராமன். வேத கடல் அப்படின்னு சொல்லுவான். இவங்க கிஷ்கிந்தைக்கு வந்துட்டு இருப்பாங்க இந்த 2 பேரும் மனிதர்கள். ஏன்னா அங்கே இருக்கும் எல்லாமே வானர கூட்டம். இவங்க 2 பேரும் ரொம்ப தேஜஸா ராமனும் லக்ஷ்மணனும் வரும்போது சுக்ரீவன் ஏற்கனவே வாலியை பார்த்து பயந்துட்டு இருக்கான். வாலி எந்த நேரம் கொல்லுவானோ, யார் மூலமா நம்மளை அழிப்பானோ, வேற யாரையாவது ஏவி விடுவானோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருப்பான். அப்ப இவங்க 2 பேரும் வந்த உடனே அனுமன்கிட்ட கூப்பிட்டு கேட்பான் சுக்ரீவன், வந்துட்டு இருக்கிறது என்ன, அழிக்கிறதுக்காக ஏவப்பட்டவங்களா இல்லை வேற யாராவதா, எனக்கு கொஞ்சம் அவங்கள பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா சுக்ரீவனுக்கும் யாருன்னு தெரியாது, அனுமனுக்கும் இவங்க 2 பேரையும் யாருன்னு தெரியாது. ஆனால் சுக்ரீவன் ஒரு சாதாரண நிலையிலிருந்து கேட்குறான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வந்திருக்கிறவங்க யாருன்னு உன்னால யூகிக்க முடியுதா அப்படின்னு கேட்பான். ஆனால் அனுமன் பாருங்க, அவனும் அப்பதான் முதல்ல பார்க்குறான். ஆனால் பார்த்த உடனே எவ்வளவு கூர்மையான அறிவு இருந்தால் அப்படி எடை போட்டு சொல்லுவான் பாருங்க. பார்த்த உடனே சொல்றான், அவங்க 2 பேருக்கும் ஒழுக்கம் என்கிற செல்வம், அறநறியிலே வந்த ஒழுக்கம் என்கிற செல்வத்தை உடைமையாக கொண்டவர்கள். அவங்க வர வழியில அருமருந்தென ஒரு பொருளை தொலைத்து விட்டு நடுவழியிலே தொலைத்து விட்டு வந்து கொண்டிருப்பவர்கள். சீதையை தொலைச்சிட்டாங்க, அருமருந்து கிடைக்காத ஒரு பொருள், இவங்களோட வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு உயிர் காணோம். அந்த சோகத்தை யார்கிட்டையும் இது வரைக்கும் சொல்லலை. ஆனா அனுமன் அவங்க 2 பேருடைய அந்த உடல் மொழியை வைத்து முகத்தை வைத்தே சொல்றான், இவங்களுக்கு ஒழுக்கம்தான் செல்வம். இவங்க கையில வச்சிருந்த ஒரு பெரிய பொக்கிஷத்தை நடு வழியில எதிர்பார்க்காத நேரத்துல தொலைச்சிட்டு வந்துட்டாங்க. ஆனா இவங்க 2 பேரும் கொடியவர்கள் அல்ல, இரக்கம் நிறைந்தவர்கள். இவங்களுடைய கண்களை பார்க்கும் போது உள்ளம் உருகுகின்றது அப்படின்னு முதல்ல ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறது யாருன்னா அனுமன். இதுக்கு பிறகு எப்படி அனுமனை இலங்கைக்கு அனுப்புறது அப்படிங்கிறதுல முதல் அடி எடுத்து வைக்கிறது யாருன்னு சொன்னா முதல்ல சம்பாதி தான் சொல்றான். சம்பாதி ஜடாயினுடைய அண்ணன். அவன் மகேந்திர மலையில இருந்து சொல்றான், ராவணன் சீதையை இந்த வழியாக தூக்கிட்டு போனான். ஜாம்பவான் சொல்றான் அனுமன்ட்ட, நீதான்ப்பா போய் சீதையை பார்த்து எங்க இருக்கா ஏதுன்னு கண்டுபிடிக்கணும். அனுமன் கேட்குறான், நான் என்ன செய்யணும்னு சொல்லு, எனக்கு அந்த தகுதி இருக்கான்னு சொல்லு. சீதா பிராட்டியார் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது, காணாம போயாச்சு. இதுக்கு முன்னாடி ராமனை பத்திய பெரிய அறிமுகமும் கிடையாது. ஆனா ராமனை பார்த்த நொடியிலே இவனுடைய உடம்பு எலும்பெல்லாம் உருகுகிறது. அவங்க அப்பா ஏற்கனவே சொன்ன மாதிரி, அவங்க அப்பா நீ திருமாலுக்கு தான் சேவை செய்யறதுக்கு பிறந்திருக்க, உன்னுடைய பிறவியினுடைய நோக்கமே அதான் சொல்லியிருப்பான் வாயு பகவான். அப்பதான் அனுமன் கேட்பான், எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, நான் பழகிறவங்கள யார் திருமால்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பேசும்போது, நீ யாரிடம் பேசும்போது உன்னுடைய உள்ளம் குளிர்ந்து எலும்பு உருகுகிறதோ அவங்க தான் திருமால்னு சொல்லுவான். இப்ப ராமனை பார்த்த உடனே இவனுக்கு அப்படி ஒரு உணர்வு வரும். சீதா பிராட்டி கண்டுபிடிக்கணும், ஜாம்பவான் வழி நடத்துவான். நீ சிரஞ்சீவி ஜாம்பவான் சொல்லுவான். ஏன்னா அனுமனுக்கே அவனுடைய பெருமை பெருசா தெரியாது, அவன் எல்லா இடத்துலையும் ஒரு தொண்டனாதான். சுக்ரீவன்ட்ட அவன் ஏவல் செய்ய அவன் ஒரு முக்கியமான இடத்துல அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலும் சுக்ரீவன் இடக்கூடிய கட்டளையை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய ஒரு ஏவலாளை போலயே தான் இருக்கிறான் அனுமன். அதனால எங்கேயுமே தன்னுடைய பெருமையை அவன் யோசிச்சதே கிடையாது. ஜாம்பவான் தான் சொல்லுவான், நான்முகன், இந்த படைப்பு கடவுள்னு சொல்றமே நான்முகன், அவனே காணாம போனாலும் போவான், நீ இந்த உலகத்துல இருக்கிறவன், அதிகமான நூல் அறிவு பெற்றவன், எல்லா கலைகளையும் அறிந்தவன், நீ எவ்வளவு பெரியவன் நான் சொல்லட்டுமா, உனக்கே தெரியாது உன்னை பத்தி, மேருமலையை விட உயர்ந்தவன். சரி, உயர்வு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை, இவன் நினைத்த வடிவத்தை எடுக்க முடியும், சின்னதானாலும் மாறிடுவான் அனுமன். அணுவை விட சிறியவன், நினைச்சான அணுவை விட சின்னதா மாறிட முடியும். மழை துளிகளுக்குள்ளும் உன்னால் செல்ல முடியும். எப்பேற்பட்ட ஆற்றல் அது! மழை துளிகளுக்குள்ளும் வாயு பகவான் கொடுத்த ஆற்றல் அது. மழை துளியா இருந்தா அதுக்குள்ள கூட உன்னால போக முடியும். ஆனா அடியவர்கள் யாராக இருந்தாலும், சாதாரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்பவன். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம், மனதாலும் சிந்தையாலும் ஒரு பெண்ணை நினைத்தே பார்க்காதவன் பிரம்மச்சாரி, முழுமையான பிரம்மச்சாரி, நினைத்தே பார்க்காதவன்.
ஏன்னா இந்த பெருமையெல்லாம் நமக்கு கம்பர் சொல்லணும்னு நினைக்கிறாரு. அனுமனுடைய பெருமையை அனுமன்ட்டையே ஜாம்பவான் சொல்ற மாதிரி காட்டுறார். நீங்க தான் உதவி செய்யணும். எதுக்கு உதவி செய்யணும்? சீதையை போய் பார்க்கணும். நான் என்ன பண்ணணும்? அப்பதான் அவன் சொல்லுவான், சீதை எங்கே இருந்தாலும் இலங்கைக்கு தான் இப்ப இருப்பா, நிச்சயமாக ஒரு தவக்கோலத்துல தான் இருப்பா. இந்த தவக்கோலத்தை பார்க்கக்கூடிய பேரு இதுவரைக்கும் ராமனுக்கு கிடைக்கல. சீதைய மனைவியா பார்த்திருக்கான். ஒரு தவ பெண்ணா பார்க்கிற பேரு ராமனுக்கு கிடைக்கல. அவளை கடத்தி சென்ற ராவணன் சீதையை அவளுடைய புற அழகை நேசித்து கூட்டிட்டு போயிருக்கான், கடத்தி தூக்கிட்டு போயிருக்கான். அதனால அவனுக்கும் அவளுடைய தவக்கோலத்தை பார்க்கக்கூடிய அந்த கண்களே இருக்காது. ஆனால் நீ போய் பார்த்தேன்னா அந்த தவக்கோலத்தினுடைய காட்சியை பார்க்க முடியும்னு சொல்லி ஜாம்பவான் சொல்லுவான். அப்போ அந்த இடத்துல ஒரு குறிப்பு கம்பன் சொல்றாரு, தவம் செய்யறவ சீதை. தவம் இவளால் செய்யப்பட்டதுன்னா அந்த தவம் எப்படிப்பட்ட தவத்தை செஞ்சிருக்கணும்? யாராவது ஒருத்தவங்க நமக்கு கிடைக்கணும்னா நம்ம எப்படி தவம் செஞ்சுருக்கணும்? நம்ம வீட்டில் ஏதோ ஒரு உறவாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். இவங்க கிடைக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெறணும்னா, இப்படி ஒரு கணவரை அடையணும்னா, இப்படி ஒரு மனைவியை அடையணும்னா நான் என்ன தவம் செஞ்சேனோ, இப்படி ஒரு அம்மா இப்படி ஒரு அப்பான்னு நம்ம யோசிப்போம். ரொம்ப நல்லவங்களா இருக்கிறவங்கள உள்ளுக்குள்ள யோசிப்போமே. இவ தவம் செய்யறானா அந்த தவம் என்ன தவம் செஞ்சதோ அப்படின்னு கம்பன் கேட்கிறான். அப்படிப்பட்ட பெண். சரின்னு சொல்லி அனுமன் சீதையை தேடி போறான். ராமன் சொல்லியிருப்பான், நீ அவளை பார்த்து எங்க இருக்கான்னு கண்டுவான்னு சொல்லுவான். சுக்ரீவன் சொல்லுவான், கொண்டுவான்னு சொல்லுவான். அவனுக்கு தெரிஞ்ச அறிவு அவ்வளவுதான். நீ பார்த்துட்டு வந்து இடத்த சொன்னா போதும், நான் பார்த்துக்கிறேங்கிறான். சுக்ரீவனுக்கு தெரிந்த அளவுல கொண்டுவான்னு சொல்றான். அனுமன் கிளம்புறான், பறக்கிறான். எங்கிருந்து? மகேந்திர மலை. மகேந்திர மலைங்கிறது இன்னைக்கு இருக்கிற நம்ம ராமேஸ்வரம் அந்த தனுஷ்கோடி பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்த ஒரு மலைன்னு சொல்றாங்க. அங்கே இருந்து கிளம்புறான். இவன் கடலை தாண்டி போகணும்னு சொன்னா எப்படி ஒரு உருவம் எடுக்கணும்? அவன் என்ன போட்லயோ கப்பல்லையோ எல்லாம் போல, தனியா தன்னை நம்பி போறவன் அனுமன். அப்ப பெரிய வானலாவிய ஒரு உருவம் எடுத்து அந்த கடலை தாண்டக்கூடிய அளவுக்கு தன்னுடைய உடலை பெரிய வடிவமாக்கி கிளம்பி போறான். போகும்போது இவன் இப்படி ஸ்டெப் எடுத்து வைக்கிறத பார்த்து அவ்வளோ பெரிய உருவத்தை மேலே கொண்டு வந்து அந்த கால்களை அவ்வளவு அகலத்துக்கு வைக்கணும்னு சொன்னா எவ்வளோ பெரிய வடிவம் எடுக்கணும். அதை பார்த்துட்டு தேவலோகத்தில் இருந்த பெண்கள் எல்லாம், அங்கங்கே இருந்த பெண்கள் எல்லாம் அவங்களோட கணவர்மார்கள்ட்ட போய் அடைக்கலம் ஆயிட்டாங்களாம் பக்கத்தில். ஐயோ பயமா இருக்கு, அனுமன் கடலை இப்படி தாண்டான், எங்களுக்கு பயமா இருக்குன்னு அவங்க போயிட்டாங்களாம். அந்த காற்று இவன் இப்படி ரொம்ப விசையோடு எழும்போது அந்த காற்று இருக்கும் இல்லையா, அந்த காற்று அடிச்சு அந்த கடலுக்குள்ள இருந்த மீன்கள் எல்லாம் செத்து போச்சோம். திசை யானைகள், 8 திசை யானைகள்னு சொல்லுவாங்க, திசைகளை திசை யானைகள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தாறுமாறா ஓட ஆரம்பிச்சிருச்சான். அனுமன் இப்படி ஒரு உருவம், இப்படி ஒரு விஸ்வரூபத்தில் இப்படி ஒரு பக்தன் வந்து இப்படி தேடி ஓடுறானேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு திசை யானைகள்லாம் தாறுமாறா போயிடுச்சான். கைலை மலை ரெக்கை கொண்டு சிறகு கொண்டு பறக்க ஆரம்பிக்குதான். அந்த திரேதாயுகம் படி அதுக்கு முன்னாடியில மலைகளுக்கு சிறகுகள் உண்டுன்னு சொல்றாங்க. மலைகளுக்கு சிறகுகள் உண்டு. கைலை மலை பறக்க ஆரம்பிக்குதான். சூரியன் வழக்கமா கிழக்குல இருந்து மேற்க போவான், மேற்க இருந்து இந்த பக்கம் வருவான். ஆனா அவனுக்கு எப்படி போறதுன்னு தெரியலையா. அனுமன் பண்ண வேலையில அவன் வடக்கு இருந்து தெற்க போக ஆரம்பிச்சிட்டானா. எல்லாமே ஒரே குழப்பம். இவன் பண்றதை பார்த்துட்டு, இவன் போறதை பார்த்துட்டு, இவனுடைய வேகத்தை பார்த்துட்டு, இவனுடைய பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு எல்லாரும் பயந்து நடுங்கிறாங்க. வானத்தை தன்னுடைய வாளால் அளந்தான். வானத்தை அளக்க முடியுமா? ஆனா இவனுடைய வாள் கொண்டு, அப்ப எவ்வளோ பெரிய வாளா இருக்கும், அது எவ்வளோ பெரிய வாளா மாறி இருக்கும். ஏன்னா இவனே விஸ்வரூபம் எடுக்கிறான், அவ்வளோ உயரத்துக்கு போறான். வானத்தை தன்னுடைய வாளால் அளந்தான். சரி, அப்படியெல்லாம் எல்லாரையும் பயமுறுத்திட்டு தேவலோகத்து பெண்கள் பயப்படுறாங்க, மீனெல்லாம் அஞ்சி நடுங்குது, உள்ள திசைகள்லாம் அதிருது, கைலாய மலையே வந்து சிறகு கொண்டு பறக்குது. இப்படியெல்லாம் ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டு இவன் பறக்கிறான், போறான். போகும்போது கடலுக்குள்ள இருந்து ஒரு மலை எழுந்திருக்குது. அந்த மலை பேரு மைனாக மலை. அந்த மலை அனுமனை நிறுத்தி, நில்லு, இவன் நான் வேகமா போயிட்டு இருக்கேன், சீதா பிராட்டியாரை பார்க்க போயிட்டு இருக்கேன். உடனே அந்த மலை சொல்லிச்சான், நீ போ, இன்னைக்கு ஒரு நாள்
என் வீட்டில் என் இடத்துல தங்கி இருந்து விருந்து உண்டு நீ போனேன்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்ச்சான். அவன் என்ன வேகமாக போயிட்டுருக்கான், அவன் ஊர் உலகமெல்லாம் நடுங்கிற மாதிரி போயிட்டுருக்கான். அந்த நேரத்தில் தான் அந்த மலை இங்கிருந்து சாப்பிட்டுட்டு போகுது. உடனே இவன் நான் என்ன உல்லாச பயணமாக வந்திருக்கேன், நான் என்ன காரியத்துக்காக போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறான். உடனே அந்த மலை சொல்லுது, மலைகளுக்கு சிறகு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, மலைகளுக்கு சிறகுகள் எல்லாம் ஒரு முறை இந்திரன் வெட்டினானாமா. அப்போ மைனாக மலையினுடைய சிறகுகளை இந்திரன் வெட்டுவதற்காக வரும்போது உன்னுடைய அப்பா என்னை காப்பாத்தினாரு, நான் இன்றைக்கும் சிறகுகளோடு இருக்கேன், அதுக்கு நன்றி செலுத்துறதுக்காக நீ எனக்கு விருந்தினா எங்கள் வீட்டில் இருந்து நீ தங்கிட்டு நீ போகணும் அப்படின்னுச்சான். நான் இன்னைக்கு போகும்போது எங்கேயும் தங்க மாட்டேன், நான் நேராக தேவியாரை தான் பார்க்க போகிறேன், வரும்போது வேணால் நான் தங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை சமாதானப்படுத்திட்டு அடுத்து போகிறான். அடுத்து ஒரு அரக்கி அது அவள் தேவலோகத்து பெண் தான். ஆனால் தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்களாம், இவன் போகிறது எவ்வளோ பெரிய அவதாரத்துக்கு உதவி செய்கிறதுக்காக போகிறவன், திருமால் அவதாரத்துக்கு உதவுறதுக்காக போகிறவன், இவனுக்கு உண்மையாகவே பலம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவலோகத்து பெண்ணையே அரக்கி மாதிரி அமுச்சு விடுறாங்களாம். அவள் பேர் சுரசை. அவன் என்ன பண்ணுறான்னா, இவனுக்கு பலம் இருக்கான்னு அவள் டெஸ்ட் பண்ணணும். அப்போ இவனே ரொம்ப பெரிய உருவமாக இருக்கான், இவனை விழுங்குற மாதிரி அவள் பெரிய அளவுக்கு வாயை திறந்து விழுங்கிறதுக்கு காத்துட்டு இருந்தாளாம். அவள் அவ்வளோ பெருசு வாயை திறக்கும் போது இவன் வாய்க்குள்ளே போயிட்டு, இவன் தான் நினச்சா சுருக்கமாக மாறிடலாம்ல, அவள் அவ்வளோ பெரிய வாய் திறந்திருக்கும் போது உள்ளே போயிட்டு இவன் எதிர்பார்க்காத நேரத்தில் சின்ன வடிவெடுத்து வெளில வந்துடுவானாம். அடுத்து அப்படியே தூரமாக போயிட்டு இருக்கான் அங்காரத்தாரைன்னு ஒரு அரக்கி. அவள் அரக்கக்குல பெண். அவள் இவனை விழுங்கிடுறான். விழுங்கின பிறகு இவன் அவளுடைய வயிற்றை கிழிச்சிட்டு வெளியில் வந்துடுறான். அதுக்கு அடுத்து போகிறான், அங்கே இலங்கையினுடைய காவல் தெய்வம் அது இருக்குது. அது சொல்லுது, பிரம்மா படைச்சதுலேருந்தே நான் தான் இலங்கையை காவல் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இவன் சீதா பிராட்டியரை தேடி போகிறேன்னு சொல்லும்போது அந்த காவல் தெய்வம் சொல்லுது, இனி இலங்கையில் இந்த இலங்கையில் அந்த பெண் காப்பாற்றப்படுவா, அறமில்லாத செயல்கள் நடக்காது, ஆனால் அந்த இலங்கை அழிய போகிற நாள் ரொம்ப நாளில் இல்லை, அழிய போகுதுன்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. ஆனால் இவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம என்னடா இப்படி போகிறோமே, நம்ம எவ்வளவு வேகமாக போகிறோம், சீதா பிராட்டியாரை தேடி எப்படியாவது அவள் அங்கே இருக்காங்கிற தகவலை நம்ம ராமபிரான்கிட்ட சொல்லணும்னு நினச்சி போகிறோம், எத்தனை தடங்கள் நமக்கு வருது, இந்த தடங்களுக்கெல்லாம் நம்ம இல்லாமல் நம்ம போய் அந்த இடத்த அடையணும்னா என்ன செய்யணும்னு தான் ராம ஜெபம் ஞாபகம் வருது. ராம 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 ராமன்னு சொல்ல ஆரம்பித்து அந்த ராம ஜெபத்தில் ஒரே தாவி அங்கே இலங்கைக்கு போயிடுறோம்.